ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஐ சிம்மோட அதாவது வோடஃபோன் சிம்மோட ஓனர் யார் அப்படி சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓனர்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபை கொடுத்து சிம் வாங்கியிருப்பீங்க. அந்த சிம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் பேரில் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது, டவுட்டாகவே இருக்கும். அது வந்து இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டேட்டா பேக்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, அது எவ்வளோ பண்ணீங்க, எப்போ பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் தான் எப்படி செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸட்ரா நிறைய இந்த வீடியோவில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் இருக்க 3 லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்க 3 லைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் ப்ளஸ் போட்டு நியூ டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு புதுசாக ஒரு டேப் வந்து உருவாயிடும், ஒரு பேஜ் வந்து உருவாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் சர்ச்சில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேபிட்டலில் விஐ அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மாலில் டைப் பண்ணாதீங்க, கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ விஐ அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இப்போ லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் லாகின் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த மை அக்கௌண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இன்டு விஐ சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேனேஜ் யுவர் போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த மொபைல் நம்பருக்கு செக் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை நீ இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் பாக்ஸ்க்குள்ளே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி அதில் சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் ஓடிட்டுருக்கு பாருங்கள், அந்த செகண்ட் முடிகிறதுக்குள்ளே இப்போ வெரிஃபைன்றது வந்து கொடுத்துக்கோங்க. இது மொத்தமாக 5 அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும், 5க்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போ வெரிஃபை கொடுத்துட்டேன், ஜஸ்ட் லோட் ஆகுது. ஓகே, இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மோட ஓனர் நேம் வந்து மேலே காட்டுது பாருங்கள், என்னோடய நேம் வந்து காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஹோமில் இருக்குது. இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிம்மில் நெட்டு வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 GB தான் வந்து காமிக்குது. நான் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணால் தான் எனக்கு வந்து டேட்டா காமிக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸும் ₹1 கூட இல்லை, வெறும் 0ல் தான் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே மை அக்கௌண்ட்ன்றதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேக்கேஜ் பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசேஜில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ரீசார்ஜெலாம் வந்து ஷோ ஆகும். இப்போ ரீசெண்டாக பண்ண ரீசார்ஜ், அதுக்கு முன்னாடி பண்ண ரீசார்ஜெலாம் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ரிசிப்ட் அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்குது. ஜஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரு, ரீசார்ஜ் அமௌண்ட்டு, எந்த டேட்டில் ரீசார்ஜ் பண்ணிங்க, எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எதுனா ப்ராப்ளம் வந்தால். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆக்டிவ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பேக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் வேலிடிட்டி டாக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0ல் காமிக்குது. சர்வீஸ் வேலிடிட்டி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து முடியுது. இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க அந்த டேட்டுக்குள்ளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு மோர் சர்வீசஸ் ரெக்வஸ்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டூ நாட் டிஸ்டர்ப். இது உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்தால் இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துட்டு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து விஐ ஆப் மூலமா கூட இப்போ பண்ணது எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து விஐ ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்க டேட்டாலாம் வந்து காமிக்குது பாருங்கள், டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு.
நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு மை அக்கௌண்ட் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே இருக்குது பாருங்கள் பாட்டமில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மை அக்கௌண்ட்டு. மை அக்கௌண்ட் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க விஐ ஆப்பில். ஓகே, இப்போ நீங்கள் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும் உங்கள் ஓனர் நேமு. அதே போல் தான் இதுலேயே வந்து ஓனர் நேம்லாம் காமிக்கும், சிம்மோட ஓனர் நேமு, அப்புறம் ஆக்டிவ் பேக்கேஜ் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து காமிக்கும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய விஐ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.